உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மணமக்கள் ரவி என்கிற செல்வ கணேஷ், ராதிகா ஆகிய இருவரும் அனைத்து நலமும் வளமும் பெற்று, குழந்தை செல்வம் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்க, நீடூழி வாழ்க என்று நெஞ்சார வாழ்த்துகிறேன். அவர்களைப் போலவே இந்த மேடையில் திருமணம் செய்து கொண்ட கிறிஸ்டோபர், விஜி ஆகியோரும் அனைத்து நலமும் வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்க என்று நெஞ்சார வாழ்த்துவதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். ரவி என்கிற செல்வ கணேஷ், ராதிகா ஆகிய இருவரும் சாதி மறுப்பு திருமணத்தை இன்றைக்கு ஏற்றிருக்கிறார்கள். இல்லற வாழ்வை தொடங்கி இருக்கிறார்கள். அத்துடன் மறுமணம் என்கிற இன்னொரு சிறப்பும் இந்த திருமணத்தில் உண்டு. ராதிகா ஏற்கனவே திருமணம் ஆனவர், ஒரு ஆண் குழந்தைக்கு தாயாகவும் இருப்பவர். என்றாலும் அவர் இந்த இளம் வயதில் மீண்டும் ஒரு இல்லற வாழ்வை பெறுவதற்கு முழுமையான தகுதி பெற்றவர் என்கிற நிலையில் இருவரும் மனம் ஒத்து மிகுந்த மகிழ்ச்சியோடு தோழர்களின் நல்வாழ்த்துக்களோடு தமது இல்லற வாழ்வை தொடங்க முடிவெடுத்து அதன் அடிப்படையில் இது ஒருங்கிணைக்க பெற்று வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. சாதி மறுப்பது, மறுமணம் ஏற்பது என்கிற இரண்டும் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு கூட தமிழ் சமூகத்தில் ஒரு கடினமான செயல். 100 ஆண்டுகளுக்கு முன்பு எண்ணிக்கூட பார்க்க முடியாது. 20 ஆண்டுகளுக்கு முன்பு இன்னும் பெரும் போராட்டங்களை நடத்தித்தான் அவர்கள் இதை சாதித்திருக்க முடியும். ஆனால் இன்றைக்கு பலரும் வாழ்த்தக்கூடிய வகையில் பொதுவெளியில் ஊரறிய ஒரு அரங்கில் இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு இந்த சமூக சூழல் ஒரு நெகிழ்வுத்தன்மையை பெற்றிருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. ஆனாலும் கூட சில இடர்களை சந்திக்க நேர்ந்தது என்கிற தகவலை இந்த திருமணம் தொடர்பாக சுவரொட்டிகளை ஒட்டும்போது காவல்துறையினர் ஒட்டவிடாமல் தடுத்தார்கள். சிறுத்தைகள் துணை நின்றார்கள். அதன் பிறகுதான் எங்களால் இங்கே சுவரொட்டிகளை கூட ஒட்ட முடிந்தது என்று தம்பி செல்வ கணேஷ் என்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருந்தார். ஆகவே இன்னும் அந்த மறுதளிப்புகள், எதிர்ப்புகள், இடர்கள், நெருக்கடிகள் இத்தகைய செயல்களுக்கு இருக்கவே செய்கின்றன என்பதை நம்மால் உணர முடிகிறது. ஆனாலும் இந்த திருமணத்திற்கு திருமாவளவன் வர வேண்டும், முருகவேல்ராஜன் வர வேண்டும், இதர முற்போக்கு சக்திகள் எல்லாம் பங்கேற்க வேண்டும் என்று ஒரு வெளிப்படையான முடிவை எடுத்து அதற்கேற்ப நாள் குறித்து அதன் அடிப்படையில் இந்நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதுதான் நமக்கு கூடுதல் மகிழ்ச்சியை தருகிறது, பெருமையை தருகிறது. முதலில் இந்த திருமணத்தை உளவியலாக ஏற்றுக்கொண்டவர் ரவி என்கிற செல்வ கணேஷ். மன அடிப்படையில் இந்த திருமணம் சாதி மறுப்பு திருமணம்தான், நான் இதற்கு உடன்படுகிறேன், விரும்புகிறேன் என்று அவர் இந்த திருமணத்திற்கு உடன்பட்டார் என்பது அவருடைய
அரசியல் ஈடுபாடும் அதில் ஏற்பட்ட புரிதலும் அதனால் அவருக்கு கிட்டியிருக்கிற ஒரு முதிர்ச்சியும் தான் காரணம். நான் கேட்டேன், இந்த இயக்கத்தில் எத்தனை ஆண்டுகளாக இருக்கிறீர்கள் என்று நான் கேட்டேன். 7-8 ஆண்டுகளாக நான் இருக்கிறேன். கல்லூரி மாணவனாக இருந்த காலத்தில் இந்த இயக்கத்தோடு எனக்கு தொடர்பு ஏற்பட்டது என்று சொன்னார். ஆகவே இந்த இயக்கம் அவருக்கு இந்த புரிதலை தந்திருக்கிறது, துணிச்சலை தந்திருக்கிறது. ஆகவேதான் ஒரு சாதி மறுப்பு திருமணத்திற்கு, ஒரு மறுமணத்திற்கு உடன்படக்கூடிய பக்குவம் அவரிடத்திலே வெளிப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இவர் ஒரு சாதி சங்கத்தில் ஈடுபாடு உள்ளவராக இருந்திருந்தால், அல்லது ஒரு மதவாத அமைப்பிலே தொடர்புள்ளவராக இருந்திருந்தால், அல்லது பிஜேபி மாதிரியான ஒரு அரசியல் கட்சியிலே சேர்ந்திருந்தால் இவர் இதற்கு உடன்பட்டு இருப்பாரா என்றால் 100 விழுக்காடு உடன்பட்டு இருக்க மாட்டார். அது எப்படி? நீ வேற சாதி, ஏற்கனவே உனக்கு கல்யாணம் வேறு ஆகிவிட்டது, ஏதோ பேசினோம் பழகினோம் அதோடு நாம் பிரிந்து விடுவோம் என்றுதான் அவர் சொல்லி இருக்க முடியும். ஆனால் அவ்வாறு இல்லாமல் இருவரும் இணைந்தே வாழ்வோம், இல்லற வாழ்வை ஏற்போம் என்று இருவரும் முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வ கணேஷுக்கு ஒரு முதிர்ச்சி கிடைத்திருக்கிறது என்றால் அவர் உள்வாங்கிய அரசியல் தான் அதற்கு காரணம். அந்த புரட்சிகர பண்பாட்டு கூறுகள் அவருக்குள்ளே உள்வாங்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் காரணம். வலதுசாரி அரசியல் அவரை இதற்கு அனுமதித்திருக்காது. இடதுசாரி அரசியல் அவரை இதற்கு பக்குவப்படுத்தி இருக்கிறது. இதுதான் காரணம். வெற்றிவேல், செழியன் உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்கள் அனைவரும் உற்ற துணையாக இருந்து இதை நாம் ஒரு வெளிப்படையான நிகழ்வாக நடத்தி ஒரு கொண்டாட்டமாக இதை மேற்கொள்வோம் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். இதற்கு காரணம், ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த பெண்ணை நாங்கள் திருமணம் செய்கிறோம் என்று காட்டிக்கொள்கிற முயற்சி அல்ல. அப்படி நடைபெறாது என்று இறுக்கமான ஒரு சமூக சூழல் இருக்கிற நிலையில் அதை தகர்க்கிறோம் என்று காட்டிக்கொள்வதற்கான ஒரு முயற்சி, அதை மீறுகிறோம் என்று சொல்வதற்கான முயற்சி. அடங்க மறு என்பதற்கு இதுதான் பொருள். இந்த சமூக மரபுகள் உன்னை அடக்கி வைத்தன. இந்த சமூக மரபுகள் என்பது சாதி மரபுகள். இந்த சாதி மரபுகள் என்பதுதான் சனாதன மரபுகள். இந்த சனாதன மரபுகளை மீறுவது அடங்க மறுத்தலின் ஒரு பகுதி. இந்த மரபு மீறல் என்பது புரட்சிக்கான கூறுகளின் ஒரு புள்ளி. இவை எப்படி புரட்சியாக இருக்க முடியும் என்று சொன்னால், இத்தகைய மரபுகளை உடைப்பதிலிருந்துதான், பண்பாட்டு தளத்தில் நாம் ஏற்படுத்தும் தாக்கம்தான் புரட்சிக்கு மிக முக்கியமான புள்ளி என்பதை மறந்துவிடக் கூடாது. இதைத்தான் மீற முடியாமல் இருக்கிறது. எத்தனை மன்னர்கள், மாமன்னர்கள் இந்த மண்ணை ஆண்டாலும் ஆண்டிருந்தாலும் ஆண்டு கொண்டிருந்தாலும் அவர்களாலும் மீற முடியாதது இந்த சமூக மரபுகள் தான், சாதிய மரபுகள் தான், சனாதன மரபுகள் தான். எத்தனையோ பேர் படையெடுத்து வந்தார்கள், ராஜாதி ராஜன்களாக இருந்தார்கள். மூவேந்தர் பரம்பரை என்றெல்லாம் நாம் பெருமையோடு சொல்லுகிறோமே, அந்த சேர சோழ பாண்டியர்கள், அவர்களாலும் தொட முடியாத புள்ளி இதுதான். அவர்களால் சீண்ட முடியாத புள்ளி இதுதான். அவர்களால் மீற முடியாத புள்ளி இதுதான். என்ன மாற்றத்தை வேண்டுமானாலும் செய்ய அவர்கள் தயார். ஆனால் திருமணம், காதல், சாதிய கட்டமைப்பு என்பதற்குள்ளே யாரும் தலையிட மாட்டார்கள். நீ நீயாகவே இரு, நான் நானாகவே இருக்கிறேன் என்கிற எழுதப்படாத ஒரு ஒப்பந்தம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த சமூகத்தில் நிலவி வருகிறது. அவ்வப்போது இது மீறப்படுகிறது. அது இயல்பாக நிகழ்கிறது. அது திட்டமிட்ட
கொள்கை பரப்புதல் அடிப்படையில், திட்டமிட்ட அரசியல் முடிவுகளின் அடிப்படையில் நிகழ்ந்ததாக நாம் சொல்ல முடியாது. அவ்வப்போது மீறப்படுவதற்கு காரணம் இயற்கையாக மலருகிற காதல் தான். காதல் என்பது இந்த செயற்கையான திட்டமிட்டு வரையறுக்க பெற்ற பண்பாட்டு மரபுகளை மீறுகிற வலிமை கொண்டது. காதலுக்கு அந்த வலிமை உண்டு. ஆனால் அவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது வரலாறு. ஆனாலும் எத்தனை தண்டனைகளை கொடுத்தாலும் காதல் அவ்வப்போது வரம்புகளை மீறி இருக்கிறது என்பதற்கு பல சான்றுகள் உண்டு. காத்தவராயன் ஆரியமாலா காதல் தெருக்கூத்துகளாக, திரைப்படங்களாக நாம் பார்த்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். காத்தவராயன் ஒரு தீண்டப்படாத சமூகத்தை சார்ந்தவன். ஆரியமாலா ஒரு பார்ப்பன சமூகத்தை சார்ந்த பெண். ஒருவரை ஒருவர் காதலித்து திருமணம் செய்து கொண்டதை ஏற்க முடியாமல் காத்தவராயனுக்கு மிக பெரும் தண்டனையை தருகிறார்கள். அதுதான் இன்றைக்கு நாம் சொல்லுகிற ஆணவ கொலை. காத்தவராயனையே இன்றைக்கு சாதி மீறி திருமணம் செய்ததால் படுகொலை செய்யப்பட்ட கதைகளாக புராண கதைகளில் நாம் பார்க்கிறோம். சிவனால் உருவாக்க பெற்ற ஒருவன் தேவலோகத்தில் தோட்டத்தை காவல் காக்கிறவனாக, காடுகளை காவல் காக்கிறவனாக இருக்கிற இடத்தில் ஒரு குளத்தை தேடி சப்த கன்னிமார்கள் வருகிறார்கள். சப்தம்னா 7 கன்னிமார் கதை. அந்த 7 கன்னிமாரில் ஒரு அழகிய பெண்ணை பார்த்து அவன் காதலிக்கிறான். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அந்த பெண்கள் போய் சிவபெருமானிடம் சொல்ல, சிவபெருமானுக்கே ஆத்திரம் வந்து விட்டது. சிவபெருமான் கூட சனாதன மரபை கடைபிடித்தார் என்று அந்த புராணம் சொல்லுகிறது. சாதி விட்டு சாதி எப்படி நீ காதலிக்கலாம் என்று அப்போதே சாபமிடுகிறார். நீ ஒரு மானிடனாக பிறந்து பெண்ணாசை கொண்டு அதனால் தண்டிக்க பெற்று பிறகு மோட்சமடைந்து நீ தேவலோகத்திற்கு வருவாய் என்று சாபமிடுகிறார். அப்படி தேவலோகத்திலே இருந்த ஒருவன் மண்ணுலகத்திற்கே வந்து ஒரு மானுடனாக பிறக்கிறான். அவன்தான் காத்தவராயன். அதிலே ஒரு அரச குலத்தை சார்ந்த பெண், அவள் ஆரியமாலா. அவளை இவன் காதலிக்கிறான். காதலித்ததை அறிந்ததும் அவர்கள் மீறி திருமணம் செய்ததை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவனை கழுவிலேற்றி கொலை செய்கிறார்கள். கழுவேற்றம் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கொடூரமானது என்று. கூர்மையான அந்த ஆயுதம் பூமியிலே புதைக்க பெற்று வானை நோக்கி புதைக்க பெற்ற நிலையில் இருக்கிற அந்த ஆயுதம் மரத்தால் ஆனதுதான். யாருக்கு தண்டனை கொடுக்க வேண்டுமோ அவர்களை பிடித்து வந்து 2 கால்களையும் விரித்து பிடித்து ஆசன வாய் வழியாக அந்த கழுவிலே ஏற்றுவார்கள். அப்படி குத்துகிற போது அது மண்டையை பிளந்து கொண்டு வெளியே வரும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அப்படியே கை கால்களை பரப்பிக்கொண்டு அவன் நிற்க வேண்டியதுதான். அவன் உயிர் அப்படியே அதில் இருந்தவாறே போய்விடும். பிறகு கழுகுகள், பறவைகள் வந்து அந்த உடலை கொத்தி தின்னுகிற வரையில் அப்படியே விட்டு விடுவார்கள். அவ்வளவு கொடூரமான மரண தண்டனை கொடுக்கிற காலம் இருந்தது. இயேசுவை சிலுவையில் அறைந்து படுகொலை செய்தார்கள். அது ஒரு வகையான மரண தண்டனை. அப்படி காத்தவராயன் படுகொலை செய்யப்படுவதற்கு சாதி விட்டு சாதி திருமணம் செய்ததுதான் காரணம். அந்த சனாதன மரபு மீறப்பட்டதனால் கொல்லப்பட்டான் என்று கதை. ஆனாலும் அவனை தெய்வமாக வணங்குகிற முறை இந்த சமூகத்தில் இருக்கிறது. இதுபோல ஊர் தெய்வங்கள் பலவற்றை நீங்கள் தேடி போனால், அம்மன் வழிபாடாக இருந்தாலும் அல்லது ஆண் தெய்வ வழிபாடாக இருந்தாலும்,
அவற்றில் பல இப்படி காதலர்களாக இருந்து படுகொலை செய்யப்பட்டு அவர்களே தெய்வங்களாக ஏற்கப்பட்டு வழிபாடு செய்கிற ஒரு கலாச்சார முறை நம்முடைய மரபிலே இருந்திருக்கிறது. இதில் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், காதலிப்பது ஒரே சாதிக்குள்ளேயே இருக்க வேண்டும். அகமண முறைதான். அகமண முறை, ஒரு சமூகத்திற்குள்ளேயே திருமணம் செய்து கொள்ள வேண்டும். காதலும் அப்படி ஒரே சாதிக்குள்ளே தான் நடக்க வேண்டும். சாதி விட்டு சாதி காதல் நிகழக்கூடாது. புறமண முறை நிகழக்கூடாது. ஆணும் பெண்ணும் திருமணம் என்கிற கருத்து மாறி சாதிக்குள்ளே சாதி திருமணம் என்கிற கருத்து நிலை பெற்றதால் இன்னொரு ஆண் இன்னொரு பெண் என்ற சாதி என்கிற குழுவை மீறி திருமணம் செய்கிற போது அது ஆணவ கொலையில் போய் முடிகிறது. மதுரை வீரனும் அப்படித்தான் மாறுகை மாறுகால் வாங்க பெற்றான். அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். கொல்லன் தெருவிலே போய் ஊசி விற்க முடியாது. மதுரைக்காரர்களுக்கு மதுரை வீரன் கதை தெரியும். பொம்மி வெள்ளை அம்மாள் ரெண்டு பேருமே வேற சாதி. மதுரை வீரன் யார் என்று உங்களுக்கு தெரியும். அருந்ததியர் குடியில் பிறந்ததாக. ஆனால் திரைப்படத்தில் மாற்றி சொல்லுகிறார்கள் கதை. ஏதோ ஒரு சத்திரிய வம்சத்திலே பிறந்தவன் அருந்ததியர் குடும்பத்திலே வளர்ந்தான் என்றெல்லாம் கதை சொல்லுகிறார்கள். ஒரு திரைப்படத்தின் கதாநாயகனாக ஒரு அருந்ததியன் இருந்தான் என்ற வரலாறு பதிவாக கூடாது. ஆகவே அவன் ஒரு சத்திரிய குடும்பத்தை சார்ந்தவன் தான், ஆனால் வளர்ந்தது ஒரு அருந்ததியர் வீட்டிலே என்று கதையை மாற்றுகிறார்கள். அதை ஏற்க முடியவில்லை திரையுலகத்திலே. கதையிலே அப்படி, புராணங்களிலே அப்படி மாற்றி சொல்லுகிற நிலையும் இருக்கிறது. ஆக பொம்மி நாயக்கர் குடும்பத்தை சார்ந்தவர், வெள்ளையம்மாள் கல்லர் குடும்பத்தை சார்ந்தவர். இரண்டு குடும்பங்களையும் பகைத்துக் கொள்ளுகிற நிலை மதுரை வீரனுக்கு ஏற்பட்டது. ஆனால் திருமலை நாயக்கர் அப்போது மதுரை வீரனுக்கு ஆதரவாக இருந்த ஒரு சூழலும் ஏற்பட்டது. மதுரையை ஒட்டிய பகுதிகளில் வழிப்பறி, கொள்ளை, திருட்டு என்பது அதிகரித்த நேரத்தில் மதுரை வீரனையும் மதுரை வீரன் தலைமையிலான படையையும் திருமலை நாயக்கர் பயன்படுத்தி கொண்டார். அவருடைய ஆதரவும் அவருக்கு இருந்தது என்கிற குறிப்புகளையும் நாம் பார்க்கிறோம், கதைகளை படிக்கிறோம். ஆனாலும் கூட மதுரை வீரனுக்கு மாறுகால் மாறுகை, ஒரு கை இடது கை வெட்டப்பட்டால் வலது கால், அப்படி ஒற்றை கால் ஒற்றை கையோடு இருக்க வேண்டிய அளவுக்கான ஒரு தண்டனை. ஆனால் மதுரை வீரனையும் இந்த மக்கள் எங்களை கொள்ளையர் கூட்டத்திடமிருந்து, திருட்டு கும்பலிடமிருந்து, வழிப்பறி கும்பலிடமிருந்து காப்பாற்றிய ஒரு மாவீரன் என்கிற அடிப்படையில் எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் மதுரை வீரனை வழிபடும் ஒரு மரபு இங்கே வளர்ந்ததாக நாம் அறிகிறோம். ஆக காத்தவராயனும் ஆணவ கொலைக்குள்ளானவன், மதுரை வீரனும் அப்படி சாதி விட்டு சாதி திருமணம் செய்ததால் ஆணவ கொலைக்கு ஆளானவன் என்பதை நாம் பார்க்கிறோம். அதில் தப்பித்த ஒரே ஆள் நம்ம ஊர் முருகன் தான். அவரை ஏன் ஆணவ கொலை செய்யவில்லை என்று நமக்கு தெரியவில்லை. அவர் வள்ளி என்கிற ஒரு வேட்டுவ பெண்ணை காதலித்து திருமணம் செய்திருக்கிறார். வேட்டுவ சமூகத்தை சார்ந்த அல்லது குறவர் சமூகத்தை சார்ந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். சாதி மறுப்பு திருமணம் தான், சனாதன மரபை மீறிய திருமணம் தான். ஏனோ முருகனை விட்டுவிட்டார்கள். ஆக ஆணவ கொலைகள் காலம் காலமாக இந்த மண்ணிலே நடைபெற்றிருக்கின்றன என்பதற்கு சான்றுகளாகத்தான் இந்த கதைகள் எல்லாம் நமக்கு சொல்லுகின்றன, கதைகள் எல்லாம் விளங்குகின்றன. இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை விதைப்பதற்கு RSS உள்ளிட்ட சங் பரிவார்கள் பல உத்திகளை கையாளுகிறார்கள். அதிலே மிக முக்கியமானது இந்த லவ் ஜிஹாத் என்பது ஒன்று. லவ் ஜிஹாத் என்றால் இஸ்லாமிய இளைஞர்கள் இந்து பெண்களை மயக்கி திருமணம் செய்வதாக நாடகமாடி அவர்களை பாழ்படுத்துகிறார்கள். அந்த இந்து பெண்களின் வயிற்றில் முஸ்லிம் கருவை வளர்க்கிறார்கள். அல்லது கடத்தி கொண்டு போய் IS போன்ற தீவிரவாத இயக்கங்களுக்கு பாலியல் இச்சைகளுக்காக ஒப்படைக்கிறார்கள் என்றெல்லாம் கதையை கட்டி வதந்திகளை பரப்பி
இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிரான வெறுப்பை பரப்புகிறார்கள். இந்த வெறுப்பு அரசியலை விதைப்பதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு உத்தி லவ் ஜிஹாத். அதுதான் அப்படியே காப்பி அடிக்க பெற்று திருமாவளவன் போன்றவர்கள் இங்கே வளர்ந்த பிறகுதான் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கொண்டு டிஷர்ட் அணிந்து கொண்டு கூலிங் கிளாஸ் அணிந்து கொண்டு இவர்களெல்லாம் உயர் சாதி பெண்களை, பணக்கார வீட்டு பெண்களை காதலிப்பதாக நடிக்கிறார்கள் என்ற ஒரு கதை கட்டிவிடப்பட்டது. திருமாவளவன் மீது வெறுப்பை விதைத்தால் ஒட்டுமொத்த தலித் மக்களுக்கு எதிராகவும் இந்த வெறுப்பை வளர்க்க முடியும் என்பதுதான் அவர்களின் நம்பிக்கை. அதன் மூலம் சாதி இந்து பெரும்பான்மை என்கிற அடிப்படையில் வாக்குகளை திரட்ட முடியும் என்பதுதான் அவர்களின் நோக்கம். ஆக இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவர்கள் பயன்படுத்தக்கூடிய 3 முக்கியமான உத்திகளுள் ஒன்று லவ் ஜிஹாத், இன்னொன்று மிக முக்கியமானது கன்வர்ஷன், மதமாற்றம். அதற்கடுத்து பசு புனிதம் அல்லது புனித பசு. பசுமாட்டை இவர்கள் கொல்லுகிறார்கள், மாட்டுக்கறியை தின்கிறார்கள், பசுக்கறியை தின்கிறார்கள். பசு நம்முடைய புனித தெய்வம், புனித மாதா. அந்த மாதாவையே கொல்லுகிற கும்பல் இந்த கும்பல். ஏனென்றால் மாட்டு வணிகத்தில் அதிகம் இஸ்லாமியர்கள் ஈடுபடுகிறார்கள். எனவே முஸ்லிம்களுக்கு எதிரான இந்த வெறுப்பை விதைப்பதற்கு 3 முக்கியமான உத்திகளை கையாளுகிறார்கள். ஒன்று லவ் ஜிஹாத், இன்னொன்று கன்வர்ஷன், இன்னொன்று ஹோலி கவ், புனித பசு. இது அவர்கள் கையாளுகிற உத்திகள், அதாவது ஸ்ட்ராட்டஜிஸ். வெறுப்பை விதைத்து அதன் மூலம் இந்து சமூகத்தின் ஆதரவை திரட்டுவது, பெரும்பான்மை ஆதரவை திரட்டுவது. இதெல்லாம் ஏற்கனவே திட்டமிட்ட செயல் முறைகள். திடீர்னு திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனை வந்ததான் நினைக்காதீங்க. திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனை பண்ணணுங்கிறது திட்டமிட்ட ஒன்று. தமிழ்நாட்டில் மட்டும் 175 இடங்களை தேர்வு செய்திருக்கிறார்கள், மசூதிகளையும் தர்காக்களையும். ஒவ்வொன்றாக கையில் எடுப்பார்கள். தேர்தலுக்குள்ளாக RSS பிஜேபி தமிழ்நாட்டில் சாதியின் பெயரால் வன்முறை நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மதத்தின் பெயரால் வன்முறை வெறியாட்டத்தை தூண்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை வைத்து இந்து உணர்வை வளர்ப்பது. இதில் பிரச்சனை என்னவென்றால், நீண்ட நெடுங்காலமாக மத உணர்வை வளர்ப்பதற்கு இவர்களுக்கு பெரிய இலகுவான உத்திகள் கிடைக்கவில்லை. ஆகவேதான் இந்துக்கள் பெரும்பான்மை, இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சிறுபான்மை. அவர்கள் இங்கே சுதந்திரமாக இயங்க முடிகிறது. நாம் 2 பிள்ளைகள் பெற்றுக்கொள்கிறோம், முஸ்லிம்கள் 8 பிள்ளைகள் 10 பிள்ளைகள் பெற்றுக்கொள்கிறார்கள். இப்படி வெறுப்பை வளர்க்கிறார்கள். நாம் ஒரு கல்வி நிறுவனத்தை உருவாக்குவதற்கு கடும் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியிருக்கிறது. இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சிறுபான்மையினர் என்கிற பெயரால் மிக இலகுவாக அப்ரூவல் வாங்கிவிட முடிகிறது. ஒடுக்கப்பட்ட மக்களையும் இதர பிற்படுத்தப்பட்ட மக்களில் சிலரையும் ஆசை காட்டி மோசம் செய்து மதமாற்றம் செய்கிறார்கள். கோதுமையை தந்து கிறிஸ்தவத்திற்கு மதமாற்றம் செய்கிறார்கள். துபாயில் வேலை சொல்லி ஆசை காட்டி இஸ்லாமியர்கள் மதமாற்றம் செய்கிறார்கள். இப்படி மதம் மாறிக்கொண்டே இருந்தால் இந்துக்களாக இருக்கிற நாம் சிறுபான்மையாகி விடுவோம். இந்தியா என்பது இந்துக்களுக்கான நாடாக இல்லாமல் முஸ்லிம்களின் நாடாக மாறிவிடும். இல்லை என்றால் கிறிஸ்தவர்களின் நாடாக மாறிவிடும். இப்படி ஒரு அச்சத்தை இந்துக்களிடையே உருவாக்குகிறார்கள். அப்படியும் அவர்களால் அணிதிரட்ட முடியாத நிலையில்தான் சாதி பெருமையை பேச வைக்கிறார்கள். சாதி பெருமை பேச பேச மத உணர்வு மேலோங்கும். சாதி பெருமையை ஒரு உத்தியாக கையில் எடுக்கிறார்கள். காஸ்ட் பிரைடு. நீ ஆண்ட சாதி, நீ இழிவானவன் இல்லை, நீ பட்டியலில் இருந்து வெளியேற வேண்டும், நீ அவனோடு சேராதே, இவனோடு சேராதே, இடதுசாரி அரசியல் வேண்டாம், உனக்கு நாங்கள் இருக்கிறோம், அதிகாரம் பகிர்ந்து தருகிறோம்,
உங்களை ஆளாக்குகிறோம், உங்களுக்கு குடியிருப்பு பகுதிகளில் என்னென்ன வசதிகள், அடிப்படை வசதிகள் தேவையோ அவற்றை எல்லாம் செய்து தருகிறோம். இது திட்டமிட்ட வேலை திட்டங்களாக விஸ்வ இந்து பரிஷத்துக்கு, இந்து முன்னணிக்கு, ஹனுமன் சேனாவுக்கு, இந்து சேனாவுக்கு, பஜ்ரங் தளத்திற்கு, ஏபிவிபி அமைப்புக்கு, பல்வேறு அமைப்புகளுக்கு இந்த வேலை திட்டங்கள் பிரித்து தரப்பட்டிருக்கின்றன. அதிலே ஒன்றுதான் இந்து மக்கள் கட்சி என்று இப்போது புதிதாக ஒன்று அமைப்பு உருவாகி இருக்கிறது. இவர்கள் எல்லோருக்கும் ஒரே வேலை திட்டம்: மத மாற்றத்தை தடுப்பது, பசுவை பாதுகாப்பது, காதல் என்கிற பெயரால் நாடக காதல் நடக்கிறது என்று சாதி மறுப்பு திருமணங்களை தடுப்பது. இதுதான் வேலை திட்டம். இவற்றை சரியாக புரிந்து கொண்டு களத்திலே இன்றைக்கு நம்மோடு கொள்கை அடிப்படையிலே கைகோர்த்து நிற்பவர்கள் தான் இடதுசாரி சக்திகள், புரட்சிகர சக்திகள். அதிலே தேர்தலில் பங்கேற்கிற இடதுசாரிகளும் உண்டு, தேர்தலை புறக்கணிக்கிற நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாத இடதுசாரி புரட்சிகர சக்திகளும் உண்டு. ஆனால் வலதுசாரிகளை எதிர்த்து அவர்களின் மேலாதிக்கம் என்பதிலே நாம் ஒரு புள்ளியில் இணைந்து நிற்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மேடைதான் இன்றைக்கு ரவியும் ராதிகாவும் திருமணம் செய்து கொள்ளுகிற இந்த மேடை, இந்த களம். தோழர்களே, மிகவும் ஆபத்தான ஒரு சூழலில் நாம் இருக்கிறோம். வலதுசாரிகள் நேரடியாகவும் வருவார்கள், முகமூடிகளை அணியவிட்டு நம்மிலும் பலரை அனுப்பி வைப்பார்கள். அப்படி சில பேர் இப்போது கடப்பாறைகளை தூக்கி கொண்டு களத்திலே வருகிறார்கள். உங்களுக்கு தெரியும், மிகவும் ஆபத்தான அரசியல் அது. பெரியாரை இழிவுபடுத்துகிறார்கள். பெரியாரை விமர்சிக்க வேண்டாம் என்று நாம் சொல்லவில்லை. திராவிட கட்சிகளை விமர்சிக்க வேண்டாம் என்று நாம் சொல்லவில்லை. திராவிட கட்சி எதிர்ப்பு என்பது வேறு, திராவிட அரசியல் எதிர்ப்பு என்பது வேறு. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எதிரான விமர்சனம் என்பது வேறு, கம்யூனிச கருத்தியலுக்கு எதிரான விமர்சனம் என்பது வேறு. கம்யூனிசம் என்பது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு மட்டுமே உடைமை என்று சொல்ல முடியாது. அது மக்களுக்கானது, பாட்டாளி வர்க்கத்திற்கானது, உழைக்கும் மக்களுக்கானது. உழைக்கும் மக்களுக்கான ஒரு தத்துவம், அது ஒரு கோட்பாடு. அது ஆகவே அது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு மட்டுமே உரியது அல்ல. அதை போல திராவிடம் என்கிற கருத்தியல் திமுகவுக்கும் திகாவுக்கும் அல்லது அதிமுகவுக்கும் மட்டுமே உரியதல்ல. அது எளிய மக்களுக்கானது, விளிம்பு நிலை மக்களுக்கானது, உழைக்கிற மக்களுக்கானது, சாதி ஒழிப்பு சிந்தனை உள்ளவர்களுக்கானது, ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கானது, சமூக நீதியின் மீது பற்றுதல் உள்ளவர்களுக்கானது, பிடிப்பு உள்ளவர்களுக்கானது. அந்த அரசியல் இங்கே தகர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் யார் யார் என்று நீங்கள் பட்டியல் எழுத வேண்டும். எந்த வண்ணத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம், வடிவத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர்கள் பெரியார் அரசியலை, அம்பேத்கர் அரசியலை, மார்க்சிய அரசியலை எதிர்த்தால் அவர்கள் நம் எதிரிகள் தான், கொள்கை எதிரிகள் தான். அதிலே நமக்கு ஒரு தெளிவு தேவை. அதிலே நமக்கு ஒரு தெளிவு தேவை. அந்த தெளிவு இல்லை என்றால் தோழர்களே, இன்னும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், 10-15 ஆண்டுகளில் தமிழ்நாட்டை வலதுசாரிகள் ஆக்கிரமிப்பு செய்து விடுவார்கள். அவர்களின் ஆதிக்கம் மேலோங்கிவிடும். இப்படி நம்மால் ஒரு கூட்டத்தை அரங்கத்தில் கூட நடத்த முடியாமல் போய்விடும். ரவியும் ராதிகாவும் இப்படி வெளிப்படையாக அறிவித்து திருமணம் செய்ய முடியாத நிலை ஏற்படும். விரட்டி விரட்டி படுகொலை செய்யப்படும் ஒரு அலங்கோலம், அவலம் இங்கே அதிகரிக்கும் நிலை உருவாகும். எண்ணி பாருங்கள். வழக்கமாக உச்சி பிள்ளையார் கோவில் திருப்பரங்குன்ற மலையிலே அங்கே இருக்கிற தூணில் தான் தீபம் ஏற்றப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டும் அப்படித்தான் ஏற்றப்பட்டது. பல ஆண்டுகளுக்கு முன்பே, ஏறத்தாழ 60 ஆண்டுகளுக்கு முன்பே, ஏன் 1926 ராம ஐயர் 100 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்து தீர்ப்பளித்து விட்டார்.
பள்ளிவாசல் எங்கே இருக்கிறதோ, தர்கா எங்கே இருக்கிறதோ, நெல்லித்தோப்பு மண்டபம் எங்கே இருக்கிறதோ அந்த பகுதிகள் மட்டும் இஸ்லாமியர்களின் பயன்பாட்டுக்குரியது. காசி விஸ்வநாதர் கோயில் எங்கே இருக்கிறதோ, பிள்ளையார் கோயில் எங்கே இருக்கிறதோ, முருகன் கோயில் எங்கே இருக்கிறதோ அந்த பகுதிகள் இந்துக்கள் பயன்பாட்டிற்குரியது. எஞ்சிய பகுதிகள் அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகள். இதில் என்ன உங்களுக்கு சந்தேகம்? என்ன வேற கேள்வி எழுவதற்கு என்ன சிக்கல் இருக்கிறது? ஆனால் நீதித்துறையில் இருப்பவர்களே, வலிந்து இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையிலே பிரச்சனையை உருவாக்கக்கூடிய வகையில் தீர்ப்பை எழுதுகிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு அவர்களால் இங்கே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சூழல் உருவாகி வருகிறது என்பதை பார்க்க வேண்டும். விருப்பம் போல் தீர்ப்பு எழுத முடியும் என்கிற நிலை இங்கே கனிந்து வருகிறது. அமைதியான இடத்தில் பதற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்கிற சூழல் மாறி வருகிறது, உருவாகி வருகிறது. எவ்வளவு ஆபத்தானது! வெறும் தேர்தல் ஆதாயத்திற்காக நாம் கணக்கு போட்டால் நாட்டையும் மக்களையும் யார் காப்பாற்றுவது? நம்முடைய மரபுகளை யார் காப்பாற்றுவது? ஜனநாயக மரபுகளை, சனாதன மரபுகளை அல்ல. புரட்சிகர பண்பாட்டு கூறுகளை எப்படி வளர்த்தெடுக்க முடியும், செழுமைப்படுத்த முடியும்? ஆணவ கொலைகளை எப்படி தடுக்க முடியும்? எனவேதான் அன்பு சகோதரர் முருகவேல்ராஜன் பேசுகிற போது சொன்னார், ஆணவ கொலைகளை தடுப்பதற்கென்று நாம் ஓரணியில் சேர வேண்டும் என்கிற குரலை இங்கே பதிவு செய்தார், எழுப்பினார். சாதி ஒழிப்பு அரசியல் என்பது நாங்கள் தலித்துகள் இல்லை, சாதியவாதிகள் அல்லது சாதி பெருமை உள்ளவர்கள் என்று சொல்லுகிற பகுதிகளில் இருந்து புறப்பட வேண்டும். சாதி ஒழிப்பு அரசியல் திருமாவளவன் பேசுவதல்ல, ரவி கணேஷ் போன்றவர்கள் பேச வேண்டும். அந்த குடும்பத்தில் இருந்து தொடங்க வேண்டும், அந்த தெருவில் இருந்து தொடங்க வேண்டும், அந்த குடியிருப்பில் இருந்து தொடங்க வேண்டும். அம்பேத்கர் அரசியல் சேரிகளில் மட்டும்தான் பேசப்படுகிறது. அம்பேத்கருடைய நூல்கள், அவருடைய படைப்புகள், அவருடைய சிந்தனைகள் சாதி ஒழிப்பின் மீது நம்பிக்கை உள்ள, அதையே ஒரு செயல் திட்டமாக கொண்டிருக்கிற, சேரி பகுதியில் வாழுகிற இந்த மண்ணின் மைந்தர்கள் மட்டுமே படிக்கக்கூடியவையாக இருக்கின்றன. அது இன்னும் பரவ வேண்டும். பெரியார் அரசியலும் அப்படி முடங்கி போயிருக்கிறது, சுருங்கி போயிருக்கிறது, ஒரு வரம்புக்குள், ஒரு கட்டுக்குள்ளே கிடக்கிறது. அதுவும் இன்னும் விரிவுபடுத்தப்பட வேண்டும். மார்க்சிய அரசியல் அப்படி ஒரு குழு விவாதத்திற்குரிய அரசியலாகவே முடங்கி கிடக்கிறது என்கிற சுய விமர்சனம் நமக்கு தேவைப்படுகிறது. பாட்டாளி வர்க்கத்தை சென்று சேரவில்லை, உழைக்கும் மக்களை சென்று சேரவில்லை, பரந்துபட்ட மக்களிடையே போய் இன்னும் சேரவில்லை. அதனால் தான் நான் சொன்னேன், அம்பேத்கர் சிலையை திறக்கிற இடமெல்லாம் பெரியார், மாமேதை மார்க்ஸ் ஆகியோரின் சிலைகளையும் திறக்க வேண்டும். அம்பேத்கர் படங்களை வைக்கிற இடங்களிலெல்லாம் பெரியார் படங்களையும் மாமேதை மார்க்சின் படங்களையும் வைக்க வேண்டும். அம்பேத்கர் நூல்கள் உள்ள இடங்களிலெல்லாம் பெரியாரின் சிந்தனைகளும் மார்க்சின் சிந்தனைகளும் அடங்கிய நூல்கள் இடம்பெற வேண்டும். 5ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள் தொடக்கத்திலிருந்தே 10 வயதிலிருந்தே இந்த மாமனிதர்களின் முகங்களை பார்க்க வேண்டும், பெயர்களை உச்சரிக்க வேண்டும், அவர்களின் தத்துவங்களை புரிகிறதோ இல்லையோ செவிமடுக்க வேண்டும். ஒரு புதிய இடதுசாரி தலைமுறையை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும். அவ்வப்போது நாம் இத்தகைய திருமணங்களை நடத்தி அதிலே மகிழ்ச்சியடைந்து நாம் நம்முடைய செயற்பாட்டு தலங்களை அப்படியே நிறுத்திவிட்டால் அல்லது சுருக்கிவிட்டால் அது வெற்றிகரமாக மாறாது. ஏனென்றால் ஆக்டோபஸின் கால்களைப் போல சங்க பரிவாரங்கள் இந்தியாவை முழுமையாக இன்றைக்கு ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா,
தெலுங்கானா, மேற்கு வங்கம் இந்த மாநிலங்களை தவிர மற்ற மாநிலங்கள் அனைத்திலும் அவர்களின் வேர்கள் ஆழ ஊன்றி இருக்கின்றன. தமிழ்நாட்டிலும் வேர் பிடிக்க அதிமுக போன்ற கட்சிகள் துணை நிற்கின்றன. திமுகவை எதிர்க்கிறோம் என்கிற பெயரில் ஒட்டுமொத்தமாக திராவிட அரசியலையே எதிர்க்கிறோம் என்று இப்போது வெளிப்படையாக களத்திற்கு வந்திருக்கிறவர்களும் சனாதனிகள் இங்கே வேரூன்றுவதற்கு அறிந்தோ அறியாமலோ, அப்படித்தான் இதுவரையில் நான் நினைத்துக் கொண்டிருந்தேன், அறிந்தே இடம் வகுக்கிறார்கள், வழிவகுக்கிறார்கள், இடம் தருகிறார்கள். சனாதனிகள் இங்கே வேர் பிடிக்கட்டுமே என்று விரும்பியே செய்கிறார்கள். நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேர்தல் வரும் போகும், அது பிரச்சனை இல்லை. தேர்தல் வரும் போகும், அது பிரச்சனை இல்லை. எத்தனை இடங்களில் போட்டியிடுகிறோம் என்பது பிரச்சனை இல்லை. ஆனால் அதிலும் நாம் எச்சரிக்கையாக இருந்து வலதுசாரிகளை வீழ்த்த வேண்டியது நம்முடைய பொறுப்பு. நாம் அதிலே வெற்றி பெறுகிறோம் என்பதை விட இடதுசாரி அரசியல் வெற்றி பெற வேண்டும். வலதுசாரி அரசியல் இங்கே வீழ்த்தப்பட வேண்டும். தமிழ் மண்ணிலே வலதுசாரி அரசியலுக்கு இடமில்லை என்று அவர்கள் புறமுதுகிட்டோடக்கூடிய வகையிலே விரட்டி அடிக்க வேண்டும். அவர்களின் பின்னங்கால்கள் பிடரியில் அடிக்க, வட இந்தியாவை நோக்கி ஓடுங்கள் என்று விரட்டி அடிக்க வேண்டும். தமிழ்நாடு பிற மாநிலங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அத்தகைய புரிதலோடு நாம் இந்த களத்தில் கைகோர்த்து நிற்போம். அதைத்தான் இன்றைக்கு மணமக்கள் இருவரும் உறுதிமொழியாக ஏற்றுக்கொண்டார்கள். பார்ப்பனிய முதலாளித்துவ பண்பாடுகளை நிராகரித்து ஜனநாயக பண்பாட்டு கூறுகளை ஏற்று இல்லறத்தை நாங்கள் நல்லறமாக நடத்துவோம் என உறுதிமொழி ஏற்றார்கள். ஒவ்வொருவரும் அப்படி நாம் உறுதிமொழி ஏற்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். களமாட கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இடதுசாரி அரசியல் என்பது இந்த மண்ணில் செழுமை பெற வேண்டும் என்கிற புரிதலோடு கைகோர்த்து நிற்போம் என்பதை சொல்லி மணமக்கள் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.